Peppers Entertainment Television. Turn on the heat. La 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 la. காதோடு தான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு காதோடு தான் நான் பேசுவேன். நான் உங்களுடைய ஹோஸ்ட் ராஜராஜேஸ்வரி. தேங்க்ஸ் ஃபார் டியூனிங் இன் அண்ட் பீயிங் ஹியர் வித் மீ அட் 9 PM. காதோடு தான் நான் பேசுவேன் என்ற நிகழ்ச்சியில் உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குழப்பங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை என் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். உளவியல் ரீதியாக அதை எப்படி அணுகணும், அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பல கோணங்கள்லேருந்து எனக்கு தெரிந்த என்னுடைய ப்ராக்டிஸ் மூலமாக நான் கற்றுக்கொண்ட சில கருத்துக்களையும் சில அனுபவங்களையும் உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்திட்டு வரோம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஒரு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கக்கூடிய ஒரு பழக்கம் வச்சுருப்பாங்க. கிளட்டரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணம். அதாவது கொஞ்சம் லேஸில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வந்து டிஸ்போஸ் பண்ண ஒத்துக்க மாட்டாங்க. வருட கணக்கில் வந்து நியூஸ் பேப்பர்ஸு, அப்புறம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பெக்கூலியர் ஹேபிட்ஸ் இருக்கும். ஏதாவது சேர்த்து வைக்கிறது, இன்விடேஷன் கார்ட்ஸு, சிலது வந்து ஒரு ஹாபின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்ணுறது, காயின்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி இருந்தானா அது பரவாயில்ல. அது வந்து ஒரு நோக்கத்தோட சில ஒரு காரணங்களுக்காக பண்ணக்கூடிய ஒரு ஹாபி அது. ஸோ அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் குப்பை சேர்க்கறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, வேண்டாதது ஆகாதது எல்லாத்தையும் வீட்டில் வச்சுக்கிட்டு அதை டிஸ்போஸும் பண்ணாமல் யாருக்கும் கொடுக்காம வச்சுக்கிறது. ஸோ இது ஏன் பண்ணுறாங்க, இதனால் என்ன பாதிப்பு அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேம், என் பேர் பழனிமா மேம். சொல்லுங்க பழனியம்மா, நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? மதுரையிலேருந்து பேசுகிறேன். மதுரையிலேருந்து. சொல்லுங்க, நீங்கள் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? எத்தனை குழந்தைகள்? திருமணம் ஆயிடுச்சு மேம், ஒரே ஒரு பெண் குழந்தை. என்ன வயசாச்சு உங்க குழந்தைக்கு? குழந்தைக்கு இப்பதான் மேம் ஒரு 10 மாசம் தான் மேம். ஓகே. ஸோ உங்க வயது என்ன? 23. சரி, என்ன பிரச்சனைமா உங்களுக்கு? எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம், ஏதாவது ஆகுமோ என்னமோ ஏதோ சொல்லியே பயந்துகிட்டே இருக்கேன் மேம். ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருக்கா உங்களுக்கு? எதிர்மறை சிந்தனைகள்? அப்படிதான் மேம். யார் வீட்டுல இருக்கீங்க? உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கீங்க? யார் இருக்கீங்க குடும்பத்துல? அத்தை, மாமா, நானு, எங்க வீட்டுக்காரரு, அவ்வளவு 4 பேர் தான் மேம். சரி, ஓகே. இப்போ எல்லாருமே வேலைக்கு வெளியில போயிடுவாங்களா? அப்பா, மாமா, உங்க வீட்டுக்காரர் எல்லாருமே வேலைக்கு வெளியே போயிருவாங்க. சரி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? +2 முடிச்சிருக்கேன் மேம். சரி, ஏன் மேல படிக்கல? இல்ல மேம், ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன், அதனால மேல படிக்க முடியல மேம். இப்பதான் ஃபெயில் ஆயிட்டா உடனே எழுதிடலாமேம்மா, உடனே இம்ப்ரூவ்மெண்ட் எழுதிடலாமே. எழுதிடலாம், திருப்பி எழுத முடியல. அந்த டயத்துல எழுத முடியாம போயிடுச்சு, உடம்பு முடியாம போயிருக்கு. உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாரு? என் வீட்டுக்காரர் அட்டை கம்பெனில வேலை பார்க்கறாரு மேம். சரி. இப்போ உங்களுக்கு வீட்டுல வந்து பொருளாதார ரீதியா எந்த சிக்கலும் இல்லாம இருக்கா? பரவாயில்லாம தான் மேம் இருக்கு. சோ உங்க பிறந்த வீட்டுல எப்படி இருந்துச்சு? உங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எப்படி சொல்றதுன்னா, எல்லாமே நம்ம விருப்பப்பட்ட மாதிரி தான் மேம் இருந்துச்சு. அங்க வந்து உங்க அப்பா என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாரு? அப்பா கவர்மெண்ட் வேலை மேம். சோ கூட பிறந்தவங்க எத்தனை பேரு மேம்? கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? நான் ஒரே ஒரு பொண்ணு தான் மேம். எங்க அப்பா மட்டும்தான். அம்மா இல்ல. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா தாங்க உங்களை எங்க தாத்தா தான் மேம் வளர்த்தாங்க. எங்க தாத்தா பாட்டி தான் வளர்த்தாங்க. சோ இப்போ உங்க பிறந்த வீடை விட புகுந்த வீடு வந்து வசதி கம்மியா இருக்கா? இல்ல மேம், அப்படி இல்ல. இங்க இருந்த மாதிரி தான் அங்கேயும் இருக்கு. இருந்தாலும் ஏன் அப்படி இருக்கு? இங்க இருக்கும்போதே அப்படிதான் மேம் இருந்துச்சு. ஆனா இங்க இருக்கும்போதே அப்படிதான் பயந்துகிட்டே இருந்தேன். உங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது கூட ஒரு பயம் உணர்வு இருந்துட்டே இருக்குமா உங்களுக்கு எப்பவுமே? இல்ல மேம், அது எப்ப இருந்தேன்னா இந்த எக்ஸாம் முடிஞ்சு மேம், அப்ப இருந்தே ஃபெயில் ஆயிட்டோமே, மேல படிக்க முடியலையே அப்படின்ற ஒரு இதுலயே இந்த பயமானது இருந்துகிட்டே இருக்கு மேம்.
சரி, இப்போ இந்த மாதிரி பயம் பதட்டம் வரும்போது நீங்க வேற ஏதாவது பண்ணுவீங்களா? இல்ல மேம், ஒண்ணுமே பண்ண மாட்டேன். யார்கிட்டயாவது சொன்னா மேம் எனக்கு இப்படி இருக்கு ஏதாவது ஆகுமான்னு கேட்பேன் மேம். ஏதாவது ஆகுமா, நான் செத்துக்கின்னு போயிருவேனா அப்படின்னு கேட்பேன் மேம். கேட்டா அவங்க என்ன சொல்லாங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது சும்மா நீ ஏன் நினைக்கிறதாமா, அது ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்லிட்டா ஒண்ணும் இல்ல மேம். அப்படியா, ஒண்ணும் பண்ணாதா அப்படி சொல்லிட்டா உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துக்கிருவேன் மேம். இல்ல ஐயோ அப்படியா அப்படி இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாதே அப்படி சொல்லிட்டா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறேன் மேம் நான். இல்ல, உங்களுடைய உணர்வு வந்து நீங்க வாட்ச் பண்ணணும். சரியா? உங்களுக்கு இப்ப பதட்டம் வருது. அப்போ வந்து பதட்டம் வருது வந்து எல்லா நேரத்துலயும் வருதா? இல்ல எந்த மாதிரி நேரத்துல வருது? இப்போ வந்து நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஒரு எக்ஸாம் எழுதினீங்க. அப்ப அந்த எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதும் போதே தெரியுமா இதுல நான் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு? தெரியும் மேம். சோ அப்ப எக்ஸாம் எழுதும் போதே நீங்க சரியா எழுதல. சோ அப்ப நீங்க எதிர்பார்த்த மாதிரியே அதுல வந்து உங்களுக்கு ஃபெயில் ஆன உடனே உங்களுக்கு வந்து ஒரு பயம், ஒரு குற்ற உணர்வு, ஒரு அவமான உணர்வு எல்லாம் கலந்து ஒரு ஃபீலிங் வந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் இதே மாதிரி அனுபவம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் வரும் பொழுது அதே உணர்வுகள் திருப்பி வருது. இப்போ வந்து உங்களோட குடும்பத்துல உங்களுக்கு ஏதாவது தெரியாத ஒன்றத்தை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஃபீலிங் வரும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க சமையல் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா பண்ண வருமா? இல்ல மேம், சமையல் ஓரளவுக்கு தான் மேம் வரும். ஸோ அதனால இப்போ அதுல கூட வந்து ஏதாவது யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இது தப்பா போயிடுமோ, கீழே கொட்ட வேண்டியதா. ஸோ இப்போ இது வந்து இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது நீங்க அழகா இதுல இருந்து வெளியில வந்துடலாம். அதாவது உங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தெரிஞ்சுக்கல நீங்க, பற்றாக்குறை தான். இப்போ ஒரு கார் ஓட்டணும் அப்படின்னாக்கா அப்போ ஃபர்ஸ்ட் கார் ஓட்டுறதுல அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எது ஆக்சிலரேட்டர், எது பிரேக்கு, எது கிளச்சு, எப்படி நம்ம அதை கையாளணும், கியர்ஸ் எப்படி போடணும், மிரர் எப்போல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் வந்து எப்படி ஸ்பீடை கூட்டணும், எப்படி குறைக்கணும், இந்த மாதிரி அந்த யுக்திகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதை நல்லா மனசில் பதிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அதில் வேலை செய்ய முடியும். ஸோ அதை மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும், ஒரு சப்ஜெக்டை படிக்கணும் அப்படின்னா அப்போ அந்த எக்ஸாம் பேப்பரில் வந்து என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு எவ்வளோ மினிமம் பாஸ் ஆகணும், அப்போ பாஸ் ஆகணும்னா எந்தெந்த கேள்விகள் முக்கியம், அதை எந்த அளவுக்கு படிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளானிங்லாம் இருந்திருந்ததுன்னா நீங்கள் நிச்சயமாக பாஸ் பண்ணிடலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் அதெல்லாம் பிளானிங்லாம் பண்ணாமல் நம்ம எல்லாத்தையும் படிச்சிடணும் அப்போ தான் பாஸ் ஆக முடியும் அப்படிலாம் நினைக்கும் பொழுது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம். சரியா? ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு செயல் எடுத்துட்டாலுமே இன் ஃபியூச்சர் நீங்கள் வந்து அதை எல்லாம் தரோவாக பண்ணணும் அப்படிங்கிறத ஒதுக்கிடுங்க. முதல்ல இந்த வேலை செய்யணும்னா இதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுட்டு அதை கற்றுக்குங்க. அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன தவறுகள் வரும். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு டைம் நம்ம எல்லாமே சரியாக செய்ய முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு முறுக்கே பண்ண தெரியாது. இப்போ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் லைஃப்பில் முறுக்கு பண்ணுறீங்கன்னா அப்போ கொஞ்சம் இந்த எண்ணெயில் வெடிக்கிறது, அது இது இந்த கொட்டுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகும். அப்போ நீங்கள் ஒரேடியாக அவங்கள திட்டிக்கிறதோ இல்லை ஒரேடியாக நீங்கள் வந்து ஃபெயிலியர் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஸோ அதை கற்றுக்கணும். அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டு திருப்பி ஒரு தடவை முயற்சி பண்ணணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ஒரு நாள் சரியாக வந்துடும். ஸோ இதை நீங்கள் பண்ணாமே விட்டுட்டீங்கன்னா இது அப்படியே இந்த பேட்டர்ன் உங்களுக்குள்ள ஒரு இன்டர்னல் ஒர்க்கிங் மாடல் செட் ஆகிட்டு எதுக்கு எடுத்தாலும் பதட்டப்பட ஆரம்பிச்சிடுங்க. எந்த ஒரு செயல் செய்யணும்னாலும் அப்படியே ஒரு கையலாகத்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பயந்து கடைசியில் வந்து அந்த அப்சஷன் நோய் வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இப்போ என்ன செய்யணும்னா நீங்கள் அந்த +2ல் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க இல்லையா, அதையே ஃபஸ்ட்டு சவாலாக எடுத்துக்கங்க. எந்த சப்ஜெக்ட் நீங்கள் எழுதாமல் விட்டுட்டீங்க? மேக்ஸ் தானே, ரொம்ப ஈஸி. மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸிங்க, இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் மேக்ஸ் தான். ஸோ நீங்கள் ரொம்ப ஈஸி அதில் தேர்ச்சி படணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் என்ன ஒரு 40 மார்க் வாங்கணும். எவ்வளோ மார்க் வாங்கணும் பாஸ் ஆகிறதுக்கு? 40 மார்க். 40 மார்க்குன்னு வச்சுங்க. இப்போ வந்து 40 மார்க்குக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் போய் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் வாங்குங்க. கொஸ்டின் பேப்பர் புக்கு இப்போ எல்லா இதுலேயும் கிடைக்குது, ப்ரீவியஸ் இயர்ஸ். அதை வாங்கிட்டு அதில் வந்து பகுதியாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, 2 மார்க் கேள்வி, 5 மார்க் கேள்வி, 10 மார்க் கேள்வின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் சில கொஸ்டின்ஸ் வந்து தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுன்ட்டு. அது ஒரு லிஸ்ட்டு எடுத்துக்கங்க. அந்த மாதிரி லிஸ்ட்டு எடுத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட கேள்விகள் மட்டும் எழுதிட்டு அதை நல்லா தரோவாக நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிடுங்க.
மேக்ஸ் யூஸ்வலாக மனப்பாடம் பண்ண வேணாம், பட் நீங்கள் பரவாயில்ல பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்கள் இது ஒரு ஹாபி மாதிரி எடுத்துக்கங்க. ஒரு ஹாபி மாதிரி எடுத்துக்கிட்டு இது சும்மா ஒரு சவால் மாதிரி எடுத்துக்கிட்டு, இதுக்கு ஒன்றும் காசு பணம் எதுவுமே கிடையாது. சும்மா உங்களோட உங்களை பொழுதுபோக்குக்கு நீங்கள் ஒரு தடவை அட்டம் பண்ணி பாருங்கள், பாஸ் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரிமாண்டஸ் தன்னம்பிக்கை வரும். ஓ இப்படி தானா வாழ்க்கையில் வெற்றி பெறதுன்னா இவ்வளோ சிம்பிளா. ஸோ நம்ம ஒரு பிளான் பண்ணி டைம் ஒதுக்கி நம்ம செலவழித்து அதில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாக்கா வெற்றி ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் வந்து உங்கள் மைண்டில் செட் ஆகிடுச்சுன்னா இந்த பதட்டம் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். சரியா? ஸோ உங்களுக்கு நிறைய வயசு இருக்குமா, நீங்கள் ரொம்ப சின்ன வயசு. ஸோ அதனால் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் படிப்பை அரைக்குறையாக நிறுத்திட்டு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து சரின்னு எனக்கு தோணலை. இப்போ பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல, தொடர்ந்து படிப்பில் வந்து விடாதீங்க. இன்னைக்கு வந்து இலவசமாகவே கிடைக்குது படிப்பு. தொடர்ந்து நீங்கள் படிப்பை கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. ஒரு காலத்தில் இல்லை ஒரு நேரத்தில் ஒரு 30 வயசு உங்களுக்கு ஆகும்பொழுது உங்கள் குழந்தை கொஞ்சம் பெருசாக அனுப்புகிறோம், ஏதோ ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் கேட்டால் நீங்கள் வந்து அரசு உத்தியோகத்திலலாம் எப்படியாவது சேர்ந்துக்கிட்ட போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ ஒரு நேயர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ரொம்ப சின்ன வயசு தான், 22 23 வயசுலேயே வந்து எனக்கு ரொம்ப எதிர்மறையான சிந்தனைகள் வருது, எனக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்குங்க, இந்த பதட்ட நோய் அப்படிங்கிறதே வந்து எதனால் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கடந்த காலத்தை பற்றி ஒரு அவமானமோ இல்லை கடந்த காலத்தை பற்றி நம்ம சரியாக செய்யாத விட்டுட்டோமே, நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வோ இல்லை ஒரு அவமான உணர்வோ இல்லை அதை பற்றியே நம்ம ஏங்கிக்கிட்டே இருந்தோம்னாலும் என்ன ஆகும்னா, நம்ம வந்து எதிர்காலத்தை பற்றி நம்ம ஐயையோ நம்ம இப்படியாகப்பட்ட மனிதராக இருக்கும் பொழுது நம்ம எதிர்காலத்துலேயும் இப்படியே தானே இருப்போம், அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் இந்த உலகத்தில் அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ்க்கு போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றியே கவலைப்பட்டு இருக்கும்போது என்னன்னாக்கா நிகழ்காலத்தில் என்ன செய்யணுமோ அதை செய்யாத விட்டுடுவோம். ஸோ அதனால் திருப்பி மிஸ்டேக்ஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும், திருப்பி மிஸ்டேக்ஸ் ஆகும், திருப்பி ஃபெயிலியர் ஆகும், திருப்பி எல்லாரும் திட்டுவாங்க, திருப்பி நம்ம ப்ரூவ் பண்ணிகிட்டே போவோம், ஆமாம் பற்றியா நம்ம வந்து சரியில்லாத மனிதர்கள் அப்படின்ட்டு. ஸோ இதே என்ன சுழற்சியில் போயிட்டு அந்த பதட்டம் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகும். இதை எப்படி உடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சின்ன சின்ன சவால்களை எடுத்துக்கணும். அதனால் நம்மளுக்கு ஒரு பெரிய பொருள் உதவியோ இல்லை பணமோ இல்லை பதவியோ கிடைக்கல அப்படின்னா கூட நம்மளுடைய பண்பியல் தொகுப்பு அப்படிங்கிறத நம்ம மேம்படுத்திக்கிறோம், நம்மளுடைய ஆற்றலை வந்து நம்ம அதிகரிச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஆங்கிள்லேருந்து நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து எதை செய்ய தவறிட்டோமோ அதை வந்து திருப்பி எடுத்துக்கணும். திருப்பி புது ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஒரு சின்ன இலக்கு வச்சு வெற்றி பெற முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணி பார்க்கணும். ஸோ சில நேரங்களில் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த கற்றல் அப்படிங்கிறத விட்டுட்டோம்னா கூட வந்து வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடுங்க. வாழ்க்கையில் என்னன்னைக்கும் நம்ம வந்து கற்றுக்கொண்டே இருக்கணும். நம்ம வந்து படிப்பை ஸ்கூல் போய் நிறுத்திட்டோம் அப்படின்னாக்கா படிப்பெல்லாம் நின்று போச்சு அப்படின்னு கிடையாது. ஸோ அதுக்கப்புறமும் நம்ம வந்து நம்ம பிள்ளைகளோட நம்ம உட்காந்து திருப்பி நம்ம படிக்கணும். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நாம் நிறைய கற்றுக்கலாம், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம நிறைய கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையை வந்து நம்ம சுவாரஸ்யமாக படுத்திக்கிறது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ உங்கள் கூட நிறைய கருத்துக்களை நான் பகிர்ந்துக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேம். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் மை நேம். வணக்கம், யார் உங்கள் பேர் என்ன? இல்லை மேம், ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் மை நேம். ஓகே ஓகே, இட்ஸ் ஓகே. ஸோ சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறீங்களா இல்லை பிரச்சனைகள் ஏதாவது பேச போறீங்களா? நான் வந்து உங்ககிட்ட ஐ கேம் ஃபார் கவுன்சிலிங் லாங் பேக். ஓ ஐ சீ. அப்புறம் ஐ குட் மீட் யூ, பட் இன்னைக்கு நான் மெயினாக ஃபோன் பண்ணதே டு தேங்க் யூ. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ பேப்பர்ஸ். ஓ ஷுவர் ஷுவர், சொல்லுங்க சொல்லுங்க. நான் வந்து ஆக்சுவலி நான் மேம் கிட்ட நான் எப்போ வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when I was doing my masters. So basically I'm a medical person. And நான் மேம் கிட்ட உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, I came to you when I had a very bad breakup in my love life. ஓ, எவ்வளவு வருடங்கள் இருக்கும் நீங்க வந்து? I think I came in ஒரு 3-4 வருஷம் இருக்கும் மேம். நான் பிஜி படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே ஓகே. So that was the time I had a very bad breakup in my love life. And to be frank, மெடிசன்னால பேரண்ட்ஸ்னால கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்னால செய்ய முடியாத அந்த மேஜிக்கை ஐ ஷுட் சே தட் யூ டிட் இன் மை லைஃப். ஓ ரியலி? ஓ தேங்க் யூ so much.
Okay, That okay. was the I am time really I overwhelmed. struggled to balance my academic life, my personal life, and my family life. Oh, great. So Okay. இப்போ after ஒர்க் பண்ணிட்டு coming to இருக்கீங்களா? you, I completed my masters with university first rank, and இப்போ in a private medical college I am working as a lecturer. So I should Oh, right. I remember. Okay, okay. Now I remember. So, in fact வந்து நான் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பாராட்டுகள் தரணும். ஏன்னா நீங்க வந்து இல்ல இல்ல இவ்வளவு தூரம் I எனக்கு say வந்து it ரெஸ்பாண்ட் purely பண்ணி because ஃபீட்பேக் of you. கொடுக்குறீங்க. இது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப எனக்கு ஊக்கமாவும் இருக்கு. ஏன்னா இப்ப நாங்க என்னதான் தெரப்பிலாம் வந்து நாங்க கத்துக்கிட்டு வந்து அதை உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா கூட அதை உள்வாங்கி அதை வந்து ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நான் வெளியில வருவேன், என்னாலையும் வந்து நான் குணமாகி வர முடியும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தது நீங்க. ஸோ அதனால என்னோட பாராட்டுகள். அண்ட் இன்னொரு விதத்துல ஒரு விதத்துல ஒரு படிப்பு வந்து ஒரு அட்வான்டேஜ். இப்போ நீங்க வந்து அந்த மெடிக்கல் லைன்லயே இருக்கிறதுனால கூட நான் சொன்னதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது இப்போ வந்து உடல் நோய் மாதிரியே தான் மனநோயும். இப்போ உடல் நோய்க்கு வந்து எப்படி வந்து ஒரு ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணும்பொழுது தீர்வு வருதோ அதே மாதிரி தான் சைக்கோ தெரப்பிங்கிறது சைக்கோ சர்ஜரி. நம்மளோட சைக்கிக்கை வந்து நம்மளை டிஸ்மேண்டில் பண்ணி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் ஒர்க்கிங் மாடல் ஏதாவது ஒன்று இன்ஸ்டால் ஆகிருக்கும். அது வந்து ஒரு மேல் அடாப்டிவாக இருக்கும், இல்லை நம்மளுக்கு வந்து பிரயோஜனப்படாததாக ஒன்று இருக்கும், இல்லை எந்த காலத்துலேயும் நம்ம கற்றுக்கிட்டதாக ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அறுத்து அதை வெட்டி எறிய வேண்டியதை வெட்டி எறிஞ்சு உள்ளே சேர்க்க வேண்டியதை சேர்த்து அதெல்லாம் செய்யறது தான் வந்து சைக்கோ தெரப்பிங்கிறது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நல்லா கரெக்டாக உள்வாங்கி கரெக்டாக இதுலேருந்து வெளியில் வந்திருக்கீங்க. ஸோ தொடர்ந்து one more thing what I felt with you was generally when you go for counseling you see psychologist. Hello, சொல்லுங்க சொல்லுங்க. what they do is that இப்போ ஒரு இஷ்யூ இருக்குன்னா they will see the pros and cons of it. இப்படி இப்படின்னு சொல்லி they will leave the decision to the client. So அவங்க இது பண்ணி பேஸ் பண்ணி டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. But when I came to you I should say that you guided me. இது வந்து இது அதுல தான் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதாவது ஜென்ரலா வந்து கவுன்சிலிங்ல வந்து we are not supposed to direct the clients. அது உண்மைதான். டைரக்டிவ் கவுன்சிலிங் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு சில இடத்துல நம்ம வந்து ரிலாக்ஸா ஃப்ளெக்சிபிளா டைரக்ட் பண்ணலாம். யாருக்குன்னா இப்போ சில பேர் இருப்பாங்க பார்டர் லைன் பர்சனாலிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சில பேர் இன்னும் சில பேருக்கு வந்து கைடன்ஸ் தேவைப்படும். அவங்களுக்கு வந்து ஒரு பாதையை சூஸ் பண்றதுக்கு ஒரு வழிகாட்டி வேணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி இல்லாம இருந்திருப்பாங்க, இல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வரும்பொழுது எங்களுக்கு அடையாளம் தெரியும். ஸோ உங்களுக்குள்ள நீங்க வந்து ஒரு வழிகாட்டியை தேடிட்டு இருந்தீங்க. ஸோ ஐ குட் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் தட். அண்ட் ஐ திங்க் யூ வேர் லைக் மை சன்ஸ் ஏஜ். அதனால வந்து ஈஸியா வந்து ரிலேட் ஆயிடுச்சு. லைக் யூ வேர் லுக்கிங் அவுட் ஃபார் அ பேரண்டல் ஃபிகர், சம்படி லைக் அ மாம் ஹூ குட் கைட் யூ. ஸோ அதனால உங்களோட அசட்ஸ், உங்களோட பிரில்லியன்ஸ், உங்களோட அகாடமிக் பிரில்லியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. ஸோ அதனால உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து அந்த அகாடமிக்ஸ்ல தான் இருக்கு. ஸோ அதனால அதை நீங்க அப்படியே நங்குரமாய் பிடிச்சிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கைடன்ஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் யூ ஈஸிலி பிக்ட் இட் அப். என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ தொடர்ந்து நீங்க பல வெற்றிகள் நீங்க அடையணும். ப்ளீஸ் ஸ்டே இன் டச். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு டெஃபினட்டா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப நன்றி. Thank you so much and I thank Purpose TV for this opportunity. ஓகே. ஸோ பல நேரங்கள்லங்க இந்த மாதிரி வந்து கிளைண்ட்ஸ் வந்து சில பேர் கால் பண்ணி சொல்றது வந்து ரொம்ப எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா மனநல மருத்துவர்கள், மனநல ஆலோசகரை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்களுக்கு ஒரு நோயிலேருந்து வெளியில் வர வரைக்கும் நம்மளை வந்து ரொம்ப தெய்வமாக சொல்லுவாங்க, அப்படி இப்படின்வாங்க. ப்ரீமரைட்டல் கவுன்சிலிங் இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது அப்புறம் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு இன்விடேஷன் கொடுப்பாங்க. ஆனால் அதுலேயே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஐயோ இவங்க வந்துடக்கூடாதே அப்படின்னு. ஸோ ஏன்னா நாங்கள் வந்தோம்னாக்கா இந்த அம்மா இவங்களுக்கு கனெக்டட், எப்படி கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க ஏதாவது தப்பாக பேசிடுவாங்களோ, நம்மளுக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. ஸோ இன்னும் வந்து இதெல்லாம் வந்து விழிப்புணர்வு நிறைய வரணும்னு நினைக்கிறேன். ஒரு மனம் நலம் அப்படிங்கிறது வந்து வெறும் பெரிய இல்னஸ்க்காகலாம் கிடையாது. நமக்கு சில நேரத்தில் ஒரு டெசிஷன்ஸ் எடுக்க தெரியலன்னா கூட
நம்ம ஒரு ஆலோசனைக்கு போகலாம். ஸோ இன்னும் நிறைய கருத்துக்கள் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும். ஸோ நான் வந்து இந்த சைக்கோ தெரப்பி அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த கிளட்டரிங் அப்படிங்கிற ஒரு ஹேபிட் வந்து மாட்டினவங்க என்னென்ன பண்ணுவாங்க, ஸோ இந்த கிளட்டரிங்கிற ஹேபிட் வந்து நம்மளுடைய பண்பியல் தொகுப்பை எப்படி பாதிக்குது, அது வந்து சில மனநோய்களுக்கு கூட எப்படி காரணமாக போகுது, இதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய கருத்துக்கள் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ஏன் இந்த மாதிரி ஒரு ஹேபிட் வருது கிளட்டர் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு பற்றாக்குறை, ஒரு கிரிட்டிசிசம்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு யாராவது ஒருத்தங்க ஒரு கேஸ் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அறிவாளி, ரொம்ப படித்தவர். ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்து அந்த அளவுக்கு படிப்பு இல்லை, ஐக்கியவும் ஒரு மாடரேட். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து எதுக்கு எடுத்தாலும் உனக்கு இது கூட தெரியாதா, இது என்னன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. ஸோ நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஹிந்து பேப்பர் ஏதோ பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வர செய்திகள்லாம் பார்த்துட்டு சரி நம்ம இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஆனால் அன்னைக்கு ஃபுல்லும் அவங்களால படிக்கவே முடியல. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வச்சுக்கிட்டு இந்த பேப்பரை படிச்சிடணும் அப்படின்னு வச்சுட்டு அந்த நியூஸ் பேப்பர் சேகரிக்கிறதுல ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் புத்தகங்கள் வெளியில் போவாங்க, ஏதாவது ஒரு புத்தகங்களை பார்த்தாங்கன்னா வாங்கிட்டு இந்த புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் இதை படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மேகசின்ஸ் வாங்கிடுவாங்க. ஸோ இதை மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த புத்தகங்கள் சேகரிக்கிறது, அப்புறம் நோட் புக்கில் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட் புக்ஸ் வாங்கி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஹேபிட் ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இதை சின்னதாக நினச்ச அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு இன்டர்வென்ஷன் கொடுக்காம விட்டுட்டாங்க. ஆனால் இதே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போய் ஒரு காலகட்டத்தில் அவங்களால மேனேஜே பண்ண முடியல. ஸோ அப்போது அவங்க என்கிட்ட வரும்போது என்னன்னாக்கா, இதில் இன்னும் பல விஷயங்கள் வந்து இது ரொம்ப அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. இந்த கிளட்டரிங் ஹேபிட்ஸ் வந்து இதில் ஆரம்பித்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு வந்து பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ண அது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுறது. உதாரணத்துக்கு ஒரு சமையல் பண்ணுறாங்க, அதில் வந்து ஏதோ ஒரு குறை இருக்குது, அதை வந்து ஏன் இப்படி பண்ண அப்படின்னு அவங்க ரொம்ப திட்டினாங்கன்னா, இந்த மாதிரி பீப்புள் வந்து ஓவர் சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணுவாங்க, இந்த சமையலை பற்றியும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் என்னென்னவோ வாங்கி வைப்பாங்க. இப்போ ஒரு ஷாப்பிங் போனாங்கன்னா தேவையில்லாத சமையல் பொருட்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க, மசாலா பொருள் அது இதுன்ட்டு. ஆனால் சமைக்கிறோங்கிற போது ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும், சமைக்கவே மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனாக்கா, ஐயோ நம்ம எதாவது செய்தோம்னா தப்பாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக சமைக்காமே இருந்து வெளியிலேருந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் அந்த மாதிரி ஒரு கான்ட்ரடிக்டரி பிஹேவியர். ஸோ ஏதோ ஒன்று ரொம்ப செய்யணும்னு நினச்சி கடைசியில் பார்த்தா டோட்டலாக செய்யாதே இருப்பாங்க. ஸோ இது மாதிரி இருக்கும் பொழுது தான் அது பிற்காலத்தில் மனநோயாக மாறிடுது. இன்னொரு காலர் ஒருத்தங்க லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹாய் மேம். எஸ், யார் பேசுகிறீங்க? என்னோட நேம் ரஞ்சினி, திருப்பூர்லேருந்து. எங்கேருந்து பேசுகிறீங்க? திருப்பூர்லேருந்து மேம். திருப்பூர்லேருந்து. ரஞ்சினி, சொல்லுங்க உங்களோட பிரச்சனை என்ன? கரண்ட்லி எதுவும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் ஃபார் எ சாட். ஓகே. ஸோ நீங்கள் என்ன கருத்து பகிர்ந்துக்க போகிறீங்களா? அதாவது கருத்து ஏதாவது டாபிக் ஓரியன்டா சொன்னீங்கன்னா அது. இப்போ நாங்கள் வந்து இந்த கிளட்டரிங் அப்படிங்கிறத பற்றி நான் பேசிட்டு இருந்தேன். சில பேர் வந்து இந்த கிளட்டரிங், சில பேர் வந்து இந்த குப்பைகள்லாம் சேர்த்து வைப்பாங்கல்ல வீட்டில், நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி எல்லாம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாராவது அந்த மாதிரி சந்திச்சிருக்கீங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உறவினர்கள்? இல்லை, நம்ம வீட்டில் நீட்டாக வச்சுக்கிறத பற்றி சொல்கிறீங்களா? சொல்லுங்க. அந்த மாதிரி இருக்குது. பட் நம்ம வச்சுக்கிறத விட நம்ம பண்றதுதான் நம்மளோட கிட்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்றத நம்ம மறந்துடுறோம். ஆல்ரெடி இப்ப சொல்ல போனா இப்பயே நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப டர்ட்டி. நம்மளால முடிஞ்ச மேக்சிமம் நம்ம பண்ணிட்டோம். இனி கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற சுத்தத்தையும் நம்ம கெடுத்தி விட்டுட்டோம்னா நம்ம ஸ்டூடெண்ட் நம்மளோட கிட்ஸ் அதான் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. நம்ம இப்பயே நம்ம வீட்டுல உள்ள எப்படி வச்சுக்கிறோமோ அதுதானே நம்மளோட. இப்போ என்ன எனக்கு எப்படி சொல்ல வரேன்னா, முடிஞ்ச அளவுக்கு வேஸ்டேஜ் இல்லாம பாத்துக்கணும், ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து அது ஒரு ப்ராசஸா கொண்டு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்மளே கைட் பண்ணிட்டோம்னா நம்மளோட கிட்ஸ் அதை ஃபாலோ பண்ணி வரப்போற இதுல வந்து கொஞ்சமாச்சும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம கிளீனா வச்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ திங்க்.
ஓகே. இல்ல நல்ல கருத்து சொல்லியிருக்கீங்க. அதாவது பேரண்ட்ஸ் வந்து முன்மாதிரியாக இருக்கணுங்கிறீங்க. ரொம்ப அது முக்கியம். அதாவது ஒவ்வொரு செயலுக்குமே வந்து எதுவா இருக்கட்டும். இப்ப எங்களோட கிட்ஸ் எப்படின்னா இங்க ஜன்னல் ஓபன் பண்ணா பின்ன வெறும் வெட்டு வெளியா தான் இருக்கு. என்ன பண்றாங்கன்னா பெட்ரூம்ல இப்போ ஒரு சாக்லேட் சாப்பிட்டாலும் ஜன்னல் வழியா போட்டு பழகிடுறாங்க. நான் என்ன சொல்றேன், அது குப்பையாவே இருக்கட்டும், ஜன்னல் வழியா போடுறது பிளெயின் இடமாவே இருந்தாலும் அதுக்குன்னு நம்ம ஒரு கவர் வச்சிருக்கோம், நம்ம அதுல போட்டு அதுக்குன்னு ஒரு குரூப் வேலை செய்யறாங்க. நம்ம வெளியில கொண்டு போய் குப்பை கூடையில தான் போடணும், அது அவங்க எடுத்துட்டு போறாங்க, அது ஒரு ப்ரொசீஜரா போயிட்டு இருக்கு. அது பண்ணணும்னா அதுதான் பண்ணணும். நான் ஒரு நாள் போட்டோம்னா என் பையனும் அதே மாதிரி போட்டு பழகிடுறான். அவங்க ஃபர்ஸ்ட் பண்ணும் போதே நம்ம கைட் பண்ணிட்டோம்னா அவங்க மைண்ட்ல அது இப்பயே செட் ஆயிடும். குப்பைனா இந்த மாதிரி தான் போடணும், இந்த ப்ரொசீஜர்ல தான் அது ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அவங்க மைண்ட்ல செட் ஆயிடும். இல்ல இதுவே ஒரு இதா போயிடும் இல்லைங்களா? ஃபியூச்சர்ல வந்து ஓகே எங்க விண்டோ ஓப்பன்ல இருக்கோ அது வழியா போட்டு பழகிடுவாங்க. அது இங்கேயா இருக்கட்டும், ஃபர்தரா அவங்க ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு இடமா இருக்கட்டும், விண்டோ வழியா அது குப்பை போட்டு பழகிடுவாங்க. அதுக்காக ஆமா, ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொன்னீங்க. ஏன்னா நேத்து கூட நான் டிராஃபிக்ல போயிட்டு இருக்கும்போது கார்ல அப்படி பார்த்துட்டே வந்தேன். ஒருத்தர் ரொம்ப ஹாப்பியா பைக்ல பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு பேக் நிறைய வேர்க்கடலை வச்சிட்டு இருந்தாரு. அவர் பாட்டுக்கு நல்லா கடலையை உரிச்சு சாப்பிட்டுட்டு குப்பையை கீழே போட்டுட்டே போறாரு சுவாரஸ்யமா. ஸோ அத்தனை டிராஃபிக் ஜாம்ல எல்லாரும் ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க, ஆனா அவர் பாட்டுக்கு கடலையை உரிச்சு குப்பையை கீழே போட்டுட்டே இருக்காரு. ஸோ ஒரு விதத்துல வேடிக்கையா இருந்தாலும் ஒரு விதத்துல ரொம்ப ஒரு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி எல்லாரும் இப்படி குப்பையை போட்டுட்டே இருந்தானா, ஆனா அவங்க ஒரு காரணம் வச்சுப்பாங்க, இது என்ன பிஸியான ரோடு, வண்டிகள் போகுது, இதுல என்ன மேடம் இருக்கு, அது பாட்டுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு. சோ ஆனா நீங்க சொல்ற கருத்து வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான கருத்து. இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை மேம். இப்ப என்னன்னா அவங்க வந்து பண்ணாட்டியும் இப்போ நான் எந்த பிளேஸ்ல இருந்து நம்ம அவங்க எடுத்து போட்டோம்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அது ஒரு கில்ட் ஃபீலா இருக்கும், நம்ம பண்ணிட்டோமேன்றது. செகண்டரி வந்து அவங்க பண்ணாட்டி போகுது, நம்ம பண்ணிட்டு போயிடலான்ற மாதிரி நம்ம பண்ணும்போது நாளைக்கு அவங்க அதை பண்ணாம பாத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஆயிருச்சுன்னா திரும்ப அவங்க அது பண்றதுக்கு யோசிப்பாங்க. வாட் எவர் இட் இஸ், எல்லாரும் பிஸி வேர்ல்டுல தான் இருக்கும், எல்லாரும் ஒர்க்கிங் பர்சன்ஸ், எல்லாருமே ஒரு பிஸி ஷெட்யூல்ல தான் போயிட்டு இருக்கோம். பட் நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு இல்லைங்களா? யாருக்கு பயப்படாட்டியும் பரவாயில்ல, நம்மளோட மனசாட்சிக்கு நம்ம பயந்துதானே ஆகணும். சரி சரி. சொசைட்டி ரூல்ஸ், அதாவது இன்னைக்கு வந்து நம்ம அந்த ரூல்ஸ் அப்படின்னாலே பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது எங்கேயோ நம்மளுக்குள்ள மூளை செலவு செய்யப்பட்டிருக்கு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம குடும்பங்கள்லயும் வந்து விதிகளை வைக்க கூடாதுங்கிறோம். யாராவது ஒருத்தங்க வந்து குடும்ப விதின்னு சொன்னாக்கா அது வந்து தவறு அப்படி இப்படின்னு சொல்லி அதையும் வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம். அதே மாதிரி சமூக விதி அப்படிங்கிற போதும் அதை வந்து 1008 தடவை நம்ம வந்து பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ சில விதிகள் வந்து நன்மைக்கானது தான். ஸோ நன்மைக்கான விதிகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இதையையும் மூட நம்பிக்கையையும் போட்டு நம்ம குழப்பிக்க கூடாது. ஸோ அதனால வந்து பெற்றோர்கள் வந்து எப்பயுமே குழந்தைகளுக்கு ஒரு சில விதிகள் வைப்பாங்க குடும்பத்துல. ஸோ அந்த விதிகளை வந்து நம்மளுடைய பாரம்பரிய குடும்ப பழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதையெல்லாம் வந்து நமக்கு நன்மை தருது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ அதே மாதிரி வந்து என்ன ஆகும்னா சமூகத்துக்கு போகும்போது சமூக விதிகளையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மனசுல பதியும். ஆமா. ஸோ இல்லாட்டினா வந்து ரிவர்ஸாவது வரணும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி சமூக விதிகள் ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு வர வர டிசிப்ளின் ஆகிட்டே தான் வருவோம். ஸோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ். ஸோ இன்னும் ஒரு 5-10 வருஷத்துல நம்ம எல்லாம் ரொம்ப டிசிப்ளின்டு சிட்டிசன்ஸா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி. ஒரு சின்ன காதோடு தான் நான் பேசுவேன் என்ற நிகழ்ச்சியில் அருமையான தகவல்கள் வந்து நேயர்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ முன்னாடி பேசின ஒரு நேயர் வந்து சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஒரு பொறுப்போடு இருக்கணும், அதை வந்து பெரியவங்க வந்து ஃபஸ்ட்டு முன்மாதிரியாக இருக்கணுன்ற ஒரு நல்ல தகவல் சொன்னாங்க. அதை நான் முற்றிலும் ஏற்றுக்கிறேன். ஸோ எங்களை மாதிரி இருக்கிறவங்க, எங்களை விட பெரியவங்க, அடுத்தது என்னோட ஏஜில் விட கீழே இருக்கிறவங்க, குடும்பத்தில் ஆரம்பிக்கிற இளம் பெற்றோர்கள் எல்லாருமே வந்து காலேஜ் பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் வந்து ரோல் மாடல்ஸாக இருக்கணும். ஸோ நாம் எங்கே போனாலும் வந்து குப்பைகளை பார்த்தோம்னா நம்ம எடுத்து குப்பை தொட்டியில் போடணும். இன்னும் ஒரு படி ஜாஸ்தியாக நாம் குப்பை போடாமல் இருக்கிறது ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது நாம் வந்து முடிந்த வரைக்கும் ஒரு இது மாதிரி ரோல் மாடலாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி தான். ஸோ இது வந்து இந்த கிளட்டரிங் அப்படின்னு நான் சொன்னது என்னன்னாக்கா, நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு விதமான ஒரு பற்றாக்குறை உணர்வு,
இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேபிட் வந்து ஒரு மனநோயாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி மனநோயாக மாறும் பொழுது இந்த மனசிதைவு நோய் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அவங்க என்னன்னாக்கா முக்கியமான பொருளெல்லாம் வந்து தொலைச்சிருவாங்க, ஆனால் ரொம்ப ஆகாத பொருளெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுப்பாங்க. ஸோ இந்த ஒரு இது பிரேக் பார்க்கலாம் நம்ம அவங்களோட காக்னிஷனில், புரிதலில் வந்து இந்த ஒரு சிதைவு இருக்கும். ஸோ எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு புத்தி வந்து பேதலிச்சு போயிருக்கும். இது எதனாலன்னா அவங்களுக்குள்ள அந்த செல்ஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேர்மாக இருக்காது, ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்காது. உதாரணத்துக்கு இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு துணிச்சலோடு இருக்கிறவங்கன்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை, எனக்கு எவ்வளோ விஷயம் தெரியாது, ஸோ வாட் அப்படின்னு தைரியமாக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்க முடியாமல் நம்ம வந்து நம்மளை ஒருத்தர் வந்து தாழ்வுபடுத்தும் பொழுது பயந்து போய் அதை ரொம்ப தாழ்வு மனப்பான்மையாக நினைக்கும் பொழுது தான் நமக்கு எதை கற்றுக்கணும் எதை கற்றுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு தெளிவெல்லாம் இல்லாத குழம்பி போயிடுவோம். ஸோ ஒரு காலர் ஒருத்தங்க லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ, யார் பேசுகிறீங்க? பிரேமலதாங்க மேடம். பிரேமலதா, சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க பிரேமலதா? கமுதிங்க சார் மேடம். கமுதியா? ஆமாங்க மேடம். சரி சொல்லுங்க. உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். சரி சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்காங்க மேடம். சொல்லுங்க, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. கேக்குது. என்ன பிரச்சனை? டிப்ரெஷன் ஆகுறேன்றது எனக்கு தெரியுது, அது எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. உங்க வயது என்ன? 49. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க சார். எத்தனை பசங்க? 2 பசங்க. என்ன பண்றாங்க? ஒரு பொண்ணு அதுவே மேரேஜ் பண்ணிக்கிச்சு. சரி. ஒரு பையன் என்கிட்ட இருக்கான், அவங்க அப்பாவோட நான் இல்லை. ஆஹா, அவர் தனியா இருக்காரா? ஆமாங்க மேடம். எவ்வளவு வருஷமா பிரிஞ்சிருக்கீங்க நீங்க 2 பேரும்? அப்பப்ப வருவாரு போவாரு, இப்ப வர்றதில்லை. எங்க வேலை பாக்குறாரு அவரு? அவர் மதுரையில பாக்குறாங்க. நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் தானே? ஆமாங்க. இல்லைங்க மேடம், நான் வந்து எங்க ஊர்ல பால் பண்ணையில வேலை பார்க்குறேன். ஓகே. ஸோ அப்போ உங்களோட பொருளாதார தேவையெல்லாம் நீங்க தான் பாத்துக்கிறீங்களா? எஸ் மேடம். ஆஹா, இப்போ நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்களா? ஆமாங்க. பொண்ணு உங்ககிட்ட வேலை பார்க்குறாங்களா? இப்பதான் இல்ல பையனை நீங்க வளர்த்தீங்களா இல்ல அவங்க கிட்ட? என்கிட்ட இருந்தா. பையன் பொண்ணு 2 பேருமே நீங்க தான் வளர்த்தீங்களா? இல்ல, பொண்ணு அவர். பொண்ணு அவர் வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆமாங்க. பையனை வந்து நீங்க வளர்த்தீங்க, இப்போ அவன் படிச்சுட்டு வேலைக்கு போறான். ஆமா, ஆனா அவங்க அப்பாவோட பேசுவாப்ல. அவங்க அப்பாவோட பேசுறாரு, அது உங்களுக்கு பிடிக்கல? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எதுக்காக நீங்க பிரிஞ்சிட்டீங்க உங்க கணவர்கிட்ட இருந்து? சூழ்நிலைகள். என்ன சூழ்நிலைன்னா அவரால் சம்பாதிச்சிக்க முடியாது. அவர் என்ன வேலை பார்க்கறாரு சொன்னீங்க? அதான் சரியா சேலரி கொடுக்க மாட்டாங்க. அதனால நான் தான், அவர் வருவாரு போவாரு, நான் இப்ப வேணாம்னு சொல்லிட்டு. ஆனா அவர் பொண்ணை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காருல்ல? ஆமாங்கம்மா, அதை லவ் பண்ணிச்சு. அந்த பையன் இடம் சரியில்லைன்னு கேட்கல, அந்த பொண்ணுக்காக முடிச்சு கொடுத்து. பொண்ணு படிக்க வச்சாரா? ஆமாங்கம்மா, அவங்க அப்பாவோட சொத்தெல்லாம் இருக்குது, வித்து படிக்கிறது. ஒன்லி 1 டிகிரி, மாஸ்டர் டிகிரி கூட கிடையாது. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பொண்ணை வளர்க்க முடியாத சூழ்நிலை கொண்டாந்து விட்டாரு. எங்க வீட்டுலதான் இருந்து வேலைக்கு அனுப்பணும், அதுக்கு வேலையை பார்த்து கொடுத்தது நான் தான். அந்த பொண்ணு என்னை புரிஞ்சுக்கல. அதுவும் ஒரு இடம் சரியில்லாத இடம்னாலும் கேட்காம மேரேஜ் பண்ணிடுச்சு. ஆனாலும் ஒவ்வொரு சமயம் என்னை அறியாம கோபம் வருது. இப்போ உங்க வீட்டுக்கார் வந்து உங்களோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை அவர் பண்ணல. அவரெல்லாம் என்னால மெயின்டைன் பண்ண முடியாது. பட் அவர் விருப்பப்படுறாரா இப்போ கூட வந்து இருக்க? விருப்பப்படலாம், மேபி, தெரியல, நான் பேசுறது விட்டு. ஆனா உங்களுக்கு விருப்பம் இல்ல? ஆமாங்க மேடம், இண்டிவிஜுவலா இருக்கதான் இனிமே விருப்பம் இல்லை. சரி, இப்போ நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்க? ஆமாங்கம்மா. சரி, இப்போ வருவான் போவான். சரி, இப்போ நீங்க இது வந்து நீங்களா எடுத்த முடிவு இல்லையா? நான் தனியா இருக்கணும் அப்படிங்கிறது நீங்களா எடுத்த முடிவு. சோ இப்போ வேலைக்கு போறீங்க வரீங்க, இப்போ எதை நினைத்து உங்களுக்கு டிப்ரெஷன் வருது? இந்த சூழ்நிலைன்னு நினைக்கும் போது சில சமயம் யாரும் உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமாங்கம்மா. ஒரு சமயம் அவங்களும் அப்படின்னு நினைக்கலாம்ல, நீங்க அவங்கள புரிஞ்சுக்கல அப்படின்னு.
நான் வந்து தப்பு பண்ண மாதிரி எனக்கு தெரியலம்மா. இல்லை தப்பு பண்ணுறது இல்லை, யார் தப்பு பண்ணாங்கன்னு இல்லை. இப்போ நீங்கள் ஏங்குறீங்க இல்லையா, உங்களை வந்து யாரும் புரிஞ்சுக்கல, உங்களுக்கு நீங்கள் கொடுத்த அன்புக்கு அவங்க திருப்பி உங்களுக்கு அன்பு கொடுக்கல அப்படிங்கிறது தானே உங்களோட ஃபீலிங். ஆமாங்கம்மா. இப்போ அதே மாதிரியே வந்து அவங்களும் நினைக்கலாம் இல்லையா, நான் வந்து எவ்வளோ அன்பு கொடுத்துருக்கேன், இவளுக்கு எவ்வளோ அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் இவன் என்னை அப்படி புரிஞ்சுக்கல. இருந்த மாதிரி தெரியலைங்க. ம். ஏன்னா இப்போ அவர் வேற யாராவது தொடர்பு வச்சிருக்காரா உங்க கணவர்? அது தெரியலங்கம்மா. இப்போவும் ஆனால் உங்களை வந்து பார்த்துட்டு தான் போறாரு? இல்லைங்க, இப்போ 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆச்சா? ஆமாங்க. ஸோ ஆனால் 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தொடர்பில் தான் இருந்தார். ஆமாங்க. சரி, நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு கவுன்சிலிங் போகணும்னு நினைக்கிறேங்க. நீங்கள் வந்து உங்கள் கணவரோட ஒரு கவுன்சிலிங், உங்கள் கணவரையும் கூட்டிகிட்டு நீங்கள் ஒரு கவுன்சிலிங் போகணும். ஏன்னா இப்போது எப்படியோ தெரியல, நீங்கள் வந்து 2 பேரும் பிரியலை. என்னதான் வந்து உங்களுக்குள்ள மனஸ்தாபம் இருந்தால் கூட ஏதோ தொடர்புலேயே இருந்துகிட்ருக்கீங்க. உங்களுக்கு இருந்த 2 குழந்தைகளை வந்து எப்படியோ வளர்த்துருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து 2 குழந்தையுமே வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ இன்னும் வந்து உங்களுக்கு முதுமை காலம்னு ஒன்று இருக்குது, இன்னும் வாழ்க்கை முடிந்து போயிடல. 40 வயசு 45 வயசோட எங்கேயாவது ஒரு தொண்டு நிறுவனம் அந்த மாதிரி இடத்துக்குள்ள போய் வேலை செஞ்சுட்டு இருக்கணும் தான் ஆசைப்பட்டேன். ஃபேமிலிக்குள்ள போக விருப்பம் கிடையாது. சரி சரி சரி, ஒன்று வந்து நீங்கள் அந்த மாதிரி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதுவும் நல்ல முடிவு தான். எந்த முடிவுமே வந்து உங்களுக்கு ஒரு தெளிவும் ஒரு நிம்மதியும் கொடுக்குமானா அதில் தவறே கிடையாது. ஸோ ஆனால் ஒரு முதுமை காலம்னு ஒன்று இருக்குது இன்னும். ஸோ அதை நீங்கள் வந்து பிளான் பண்ணணும், சரியா? அதை நீங்கள் வந்து எப்படி கடந்து போவது அப்படிங்கிறத பிளான் பண்ணணும். இதுக்கிடையில் நீங்கள் உங்கள் கணவரோட உட்காந்து பேசி உங்களோட உறவை வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து நீங்கள் அவரை வந்து திருத்த முடியாதுங்க. அவர் இப்படிலாம் பேச மாட்டார். சரி, அவரை புரிஞ்சுக்கிட்ட அவரை புரிஞ்சுக்கிட்டாலும் என்னை அவர் புரிஞ்சுக்கல. இனிமே புரிஞ்சுக்கிட்டாலும் அவரோட இருக்கிறதுக்கான மனசு எனக்கு இல்லை. சரி, உங்களோட கூட பிறந்தவங்க அவங்கெல்லாம் உங்களோட பேசிட்டு எங்களோட நல்லா பேசுவாங்க. வெரி குட். எங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும். எனக்கு என்னவோ உங்களை ஒரு பெரிய பாராட்டுதல் சொல்லணும்னு தான் தோணுது. ஏன்னா இவ்வளோ ஒரு மன அழுத்தம் இருந்தும் நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களோட கடமைகள் எல்லாம் சரியாக பண்ணிக்கிட்டு தான் வரீங்க. ஸோ உங்களோட வேலையை வந்து தொடர்ந்து பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னும் வயது வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற வயது இன்னும் வரல. தொடர்ந்து வேலைகள் பண்ணுங்க, ஒரு நல்ல இலக்குகள் வச்சுக்குங்க. நீங்கள் உங்கள் விருப்பம் படியே உங்களுக்கு ஃபேமிலி லைஃப் பிடிக்கல அப்படின்னாக்கா இன்றைக்கி உங்களுக்கு கடமைகளும் முடிஞ்சிருச்சு. நீங்கள் இனிமேல் வந்து சமூக பணியில் தாராளமாக ஈடுபடுத்திக்கலாம். அதில் உங்களுக்கு வெற்றியும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வாழ்க்கையில் வந்து பல விதங்களில் நல்ல பாசிட்டிவாக வாழ்வதற்கு நிறைய அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடிஞ்சால் எனக்கு ஏற்பாடு பண்ணி நீங்கள் வந்து நாம தான் ஏற்பாடு பண்ணிக்கணும். இன்னொருத்தங்க ஏற்பாடு பண்ணியே தரமாட்டாங்க. நமக்கு வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு இலக்குகளும் நாம் தான் வைக்கணும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு இப்போ இன்றைக்கி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டே இருங்க. ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க போய் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம இந்த உலகத்தில் வந்து மற்றவங்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா நிறைய இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம வந்து தெரிந்து கொண்டு அதை செய்ய வேண்டியது தான், வேறு ஒன்றுமே இல்லை. இதுக்கு ஒரு பெரிய பணக்காரர்களாக இருக்கணும்னு கிடையாது, பெரிய புத்திசாலிகளாக இருக்கணும்னு கிடையாது. ரொம்ப எளிதான ஒரு விஷயம். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள். தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருங்க. அந்த வகையில் இந்த கிளட்டரிங், இந்த பொருட்களை சேர்த்துக்கொள்வது, எதுவும் ஆகாத பொருட்களை, இதை வந்து எப்படி ஒரு மனநோய்க்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அடிப்படையில் வந்து இது சின்ன இதில் ஆரம்பிக்கும் பொழுதே ப்ரொகாஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை, அதாவது தள்ளி தள்ளி போடுவது. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இல்லாமல் காரணம் இல்லாமல் தள்ளி போடுவாங்க. அப்போவே வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இன்அடிக்வேசி இருக்குது, பற்றாக்குறை இருக்குன்னு. சரி, இதை எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்கள் மேடம். இந்த மாதிரி வந்து என்னோட ஃப்ரெண்டோட வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து என் ஃப்ரெண்டு வந்து லவ் பண்ணியிருந்தா. சரி. அவ லவ் பண்ணிருக்கும் போது ரொம்ப டீப்பா லவ் பண்ணியிருந்தாங்க 2 பேருமே. அவனும் லவ் பண்ணா, என் ஃப்ரெண்டும் லவ் பண்ணாங்க. சரி. அப்போ வந்து திடீர்னு 2 பேரும் வந்து அப்பா அம்மா ஒத்துக்காம 2 பேரும் லவ் பண்றதை விட்டுட்டு தனியா 2 பேரும் தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப வந்து என் ஃப்ரெண்டு வந்து இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சரி.
அது அந்த பையன் அவங்க வீட்டுல வரவங்கிட்ட பேசி நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி இந்த பொண்ணு ஒத்துக்குனாங்க. ஒத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் வந்து அம்மா என் பொண்ணு வீட்டுல வந்து ஒத்துக்கல. அதனால அந்த பையன் வந்து சூசைட் அட்டன் பண்ணி செத்துட்டான். செத்து இப்பதான் ஒரு 2 மாசம் ஆகுது. இல்ல இப்போ இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியாச்சு இல்லையா? இந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணியாச்சு இல்ல உங்க ஃப்ரெண்ட் வேற ஒருத்தர? ஆமா, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டா. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அவன் லவ் பண்ற பையன் சொன்னான், இந்த மாதிரி வந்து நீ என்னை விட்டு நீ கல்யாணம் பண்ணி வேற எவனாச்சும் கல்யாணம் பண்ணா நான் செத்துருவேன். ஓகே, அந்த ஓல்டு லவர். ஓகே, அந்த லவர் வந்து இப்ப சூசைட் பண்ணிட்டா. இது பண்ணி அந்த பொண்ணோட மைண்ட மாத்தி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. சரி, அது தெரிஞ்ச அந்த பையன் வந்து எங்க வீட்டாண்ட இருக்கிற பையன் தான் வந்து ஏதோ தூக்கு மாட்டின்னு செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணி இதாயிடுச்சு. அந்த பையன் செத்து இப்பதான் 2 மாசம் தான் ஆகுது. ஆனா என் ஃப்ரெண்டு ரொம்ப மனசு உடைஞ்சு ரொம்ப கஷ்டத்தை இப்ப ரொம்ப ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டாவ. ஏன்னா அவள அளவுக்கு உண்மையா லவ் பண்ண அந்த பையனை அந்த அளவுக்கு இதான உடனே ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டா அந்த பொண்ணு. ஓகே, ஹலோ. சோ இப்போ நீங்க வந்து அந்த அந்த உங்க ஃப்ரெண்டுக்கு பத்தி தான் நீங்க கேக்குறீங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு, என்ன பண்ணலாம்னு கேக்குறீங்க. ஆமா. என்ன வயசு அந்த பொண்ணுக்கு? அவளுக்கு இப்ப என் வயசு தான் 21 வயசு தான் ஆகுது. இப்போ அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சா? தெரியும், ரொம்ப கொடுமை பத்தினாரு அந்த பொண்ண. நீ லவ் பண்ற பையன் கூட நீ எப்படி இருந்த ஏதா இருந்தா ரொம்ப கொடுமை பத்தி அந்த பையன் செத்துட்டானோன்னா அந்த பொண்ணுக்கு மெயின்ட் எல்லாம் இதாகி ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி. இப்ப யாரு என்னன்னே தெரியும் அந்த பொண்ணு. இப்ப நான் கூட போய் பேசினா கூட நீங்க யாருங்கன்னு தான் என்ன கேக்குறா. அந்த அளவுக்கு வந்து அந்த பொண்ணு ஆயிடுச்சு. ரொம்ப கொடுமை பத்தி அந்த பையனை வச்சு சேர்த்து வச்சு பேசி அந்த மாதிரி அது ஏன் அந்த மாதிரி அது வந்து இது பண்ணவே முடியாதா? இது வந்து இது அந்த பெண்ணுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஆலோசனை தேவைப்படும், மருந்தும் தேவைப்படும். எல்லாத்தையும் விட எல்லாத்தையும் விட இப்போ அந்த கணவர்கிட்ட இருந்து அந்த பெண்ணை வந்து தனிமைப்படுத்தி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா இப்போ அவங்க கணவரோட துன்புறுத்தல் வந்து இன்னொரு விதத்துல அவங்களுக்கு வந்து இன்னொரு பிரச்சனை. அதாவது ஏற்கனவே ஒரு குற்ற உணர்வு இருக்கு. இப்போ அவங்க கணவர் வேற வந்து மேல மேல அவங்கள வந்து குற்றப்படுத்தும் பொழுது ரொம்ப இது பண்ணிட்டாரு அவர் வந்து. அதுக்குதான் இந்த ஒரு உங்களோட பகிர்தல். அந்த பையன் செத்தது இன்னும் அந்த பொண்ணுக்கு மனசு கஷ்டம்னா அவங்க வீட்டுக்கார் வேற ஆளுக்கு மேல ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இப்ப அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க? பிச்சு பிச்ச மாதிரி ஆயிட்டா என் ஃப்ரெண்ட். சரி, அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் தானே இதுக்கு காரணம். அவங்க என்ன சொல்றாங்க? அவ ஒன்னும் சொல்ல. நாங்க ரொம்ப டீப்பா தான் லவ் பண்ணோம். நாங்க லவ் பண்ணோம் தான் பேரு. ஆனா நாங்க அந்த மாதிரிலாம் நாங்க இல்ல, நீங்க அந்த மாதிரி நினைக்காதீங்க. ஆனா அதெல்லாம் மறைச்சுதான் எங்க பொண்ணு வீட்டுல வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இல்ல, அதான் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்கறாங்கன்னு கேக்குறேன். புரியல. இப்ப அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் தானே அந்த பொண்ணை கம்பல் பண்ணி வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆமா. இப்ப அந்த பொண்ணுக்கு வந்து இப்ப துன்பமான ஒரு நிலையில இருக்கா. இப்ப அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து அந்த பொண்ணுக்கு என்ன பண்றாங்கன்னு கேக்குறேன். அவங்க வந்து இப்ப இங்க இல்ல, அவங்க ஊருக்கு போயிட்டுக்கிறாங்க. அந்த பொண்ணு மாதிரிதான் இங்க இருக்கிறா. சோ இப்ப இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தள்ளி விட்டுட்டாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க பேரண்ட்ஸ். அவ்வளவுதான். கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னா அது கஷ்டப்படுதா, என்ன பண்றா ஏது பண்றா அதெல்லாம் அவங்க பாக்க மாட்டேங்கிறாங்க. சரிம்மா, அதெல்லாம் அவங்க பாக்கல. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. நீங்க இந்த நிகழ்ச்சியில வந்து தொடர்பு கொண்டு நீங்க கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு. இதை கேட்டுட்டு இருக்கிற வியூவர்ஸ் வந்து தயவு செஞ்சு ஒன்னு புரிஞ்சுக்குங்க. காதல் அப்படிங்கிறது வந்து சின்ன விஷயமும் கிடையாது, இது ரொம்ப பெரிய விஷயமும் கிடையாது. இது ஒரு சாதாரண விஷயம். ஸோ ஒருத்தர் மனசு வந்து ஒன்றி போய் 2 பேர் காதல் பண்ணாங்கன்னா அவங்க 2 பேர் மட்டுமே எடுக்க வேண்டிய முடிவு அது. திருமணத்தில் போகணுமா வேண்டாமாங்கிறது. மற்றபடி பெற்றோர்களுக்கு அவங்களுக்கான வயது வந்தாச்சு அப்படிங்கிற பொழுது அவங்க 2 பேர் தான் தீர்மானம் பண்ணணும். அதில் அவங்க 2 பேருக்கும் வந்து யாரோ ஒருத்தருக்கு லாஸ் அப்படின்னா கூட அந்த லாஸ் அவங்க அனுபவிச்சு தான் வெளில வரணுமே தவிர இன்னொருத்தவங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு நல்லது பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ண போகும்போது இந்த மாதிரி விபரீதங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த பகிர்தல் மூலம் தயவு செய்து ஒரு காதல் அப்படின்னு ஒரு விஷயத்தில் உங்களோட பிள்ளைகளோ யாரோ ஈடுபட்டுட்டாங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிரிக்காதீங்க. அதை வந்து ஒரு பக்குவமாக அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட நபர்களே வந்து காயம் இல்லாமல் வலி இல்லாமல் விலகி போகணும், அப்போ தான் நல்லது.
ஸோ காதல் அப்படிங்கிறத வந்து இனியாவது இந்த பகிர்தலுக்கு அப்புறம் தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்திச்சு முடிவெடுங்க. ஏன்னா வந்து இது வந்து தொடர்ந்து ஒருத்தரோட வாழ்க்கையில் அவங்க பயணிச்சுட்டே இருக்கணும். காதல் அப்படிங்கிறது இடையில வருது, ஸோ திருமணம் என்பது வருது, இது ஆனால் வாழ்க்கை என்பது போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து நம்ம கை கூடலாம் இல்லை கை கூடாமல் போகலாம். ஆனால் எதுலேயுமே வந்து நம்ம வலி இல்லாமல் வாழ்க்கையில் வந்து நிகழ்வுகளை கடந்து போக கற்றுக்கணும். சரி நேயர்களை, இன்னைக்கு வந்து பல விதமான கருத்துக்கள் பல நேயர்கள் நம்மளோட தொடர்பு கொண்டு பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, என்னுடைய வணக்கங்கள். மீண்டும் பல நல்ல செய்திகளோடு அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ராஜராஜேஸ்வரி. பாய். காதோடுதான் நான் பேசுவேன்.